Hey warriors, welcome back to our YouTube channel. So yes, after 2 long months நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சேனலில் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2 months கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப சில பர்சனல் வேலைகள் அதிகமாக இருந்தது காரணத்தினால என்னால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல, போஸ்ட் பண்ண முடியல என்னால். பிகாஸ் இப்போ நான் வந்து வீடியோ எடுத்தேன்னா அது எடிட் பண்ணணும். ஸோ அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மை பேட், என்னோட தப்பு தான், என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. பட் எஸ், டுடே ஃபைனலி வி ஆர் ஹியர். நான் வந்து கடைசியாக இதில் ஆந்திராவில் ஒரு பிளாக் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஐ ஹவ் டோல்டு தட் நான் வந்து இன்னும் பைபிள் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் நானும் என்னோட பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி வி ஆர் ஹியர். ஸோ நானும் என்னோட பாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் பிளானிங் டு டூ அ பைபிள் டிஸ்கஷன் த்ரூ அவுட், லைக் ஒரு நிறைய எபிசோட்ஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடாக இருக்க போகுது. ஸோ த டாபிக் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி. ஸோ எல்லா questions, if you guys have any questions, you can definitely ask us. யாருமே வந்து யோசிக்காதீங்க. Anything related to the Bible, anything related to Christianity, any doubts or any questions you have, கண்டிப்பாக எங்களை வந்து நீங்கள் கேட்கலாம். And you can also comment down all your questions. And அடுத்த எபிசோட்ல வந்து கண்டிப்பாக all those questions will definitely be answered. And இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க. பைபிளோட நாலேஜ் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆக்சுவல் கிறிஸ்டியானிட்டினா என்னன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னோட ஆசை, அதுதான் என்னோட பாஸ்டரோட ஆசை. We are here finally. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃப்டர் 2 long months வீடியோ போஸ்ட் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா we will keep posting more and more videos. இதுக்கப்புறம் டெஃபினட்டா I'll try to be consistent வீடியோஸ் போஸ்ட் பண்றதுல. அண்ட் எஸ், வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கானை நீங்க வந்து டேப் பண்ணி வச்சுக்கோங்க. so that you will receive all the notifications for our channel. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. and see you, bye bye. Hey warriors, welcome back to our YouTube channel. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா as I discussed with y'all, ஸோ ஆல்மோஸ்ட் 2 months டைம் ஆயிடுச்சு. நம்மளால வந்து இந்த கான்டென்ட் ரெக்கார்டே பண்ண முடியல, இந்த கான்டென்ட் எடுக்கவே முடியல. பட் எஸ், டுடே வி ஆர் ஹியர். ஸோ நான் வந்து பாஸ்டர் கிறிஸ்டியோட இருக்கிறேன். ஸோ அவரோட சாட்சி கூட வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ண ஒரு டெஸ்டிமனி பாஸ்டர் கிறிஸ்டியோடது. ஸோ ஐ பிலாங் டு ஹிஸ் சர்ச். ஸோ அவரோட சர்ச்சோட ஒரு அங்கமா தான் நான் இருக்கிறேன். ஸோ அவர் கூட இன்னைக்கு வந்து டு டேக் திஸ் வீடியோ, டு மேக் திஸ் கான்டென்ட், டு மேக் பீப்புள் நோ வாட் ஆக்சுவலி கிறிஸ்டியானிட்டி இஸ். ஸோ இது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், முடியல. பட் இன்னைக்கு God has given us time to do this. So thank you so much, Pastor, for your time. Thank you, brother. Yeah. So Pastor, we will directly go into this. So as I discussed with your viewers, topic வந்து பார்த்தீங்கன்னா today's Christianity. So உங்களுக்கு என்ன தோணுது பாஸ்டர்? So you already know there's so many things happening around us. So இங்க இப்போ ஊழியக்காரன்ற பேர்ல நிறைய விஷயங்கள் நடக்குது. ஊழியன்ற பேர்ல ஊழியத்தை ஒரு பிசினஸாவே மாத்திட்டாங்க. ஸோ கிறிஸ்துவத்தையே ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிஃபோர் வி ஜம்ப் இன் டு தட் டைரக்ட்லி, ஐ வுட் லைக் டு நோ வாட்ஸ் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் கிறிஸ்டியானிட்டி. என்னன்னா இப்போ விஷயம் என்னன்னா, இட் இஸ் நாட் அபவுட் வி கான்ட் பிளேம் த கம்ப்ளீட் Christian world. So even whatever is happening right now is not everyone. So in the religion நம்ம எடுத்துக்கனாலும் in this world there are people who are very bad and they are bringing a bad name. So whichever religion you take, as always we speak, Christianity வந்து ஒரு religion கிடையாது, it is a path of life. Yeah. And Jesus is a true God. So we, even before we compare it with other religions, இது ஒரு religion நம்ம பார்க்கல, it's a path of life. Yeah. So there are so many good things which are happening right now in Christianity. First, the gospel is being preached in many places. நிறைய பேர் ஆண்டவர் ஏத்துக்கிறாங்க. So there are so many groups of people who are accepting Christ. ஆண்டவர் அநேக ஜனங்க வந்து ஏத்துக்கிறாங்க. நிறைய இடத்துல சபைகள் இல்லாத இடத்துல சபைகள் வளருது.
ஸோ அநேக பேர் வந்து ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறாங்க. அண்ட் there are people who are, it's like doing many good things like charity and helping the poor, and all of these things are done by Christians. So we are known for doing many good things in charity. So when it comes to Christian faith, because that is a part of the word of God as well. So நம்ம நிறைய அநேக ஜனங்களை இப்போ இதெல்லாம் சொன்னது வந்து, it is I'm not talking about myself or this church, but I'm talking about the whole of Christianity. இப்போ கிறிஸ்தவத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துங்க. நிறைய வில்லேஜுங்களை gospel is getting preached. There are too many people who are getting saved, and many people are getting baptized in this nation. And so there are things, when these kind of things happening at the same time, நம்ம பார்க்கிற மாதிரி there are many things just happening against God's word and God's name. So அதுதான் நம்ம பார்க்கிறோம். So God is never changed. ஆண்டவர் வந்து மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் வசனம் சொல்லு. He is the God. I am the I am என்றார். அப்போ விஷயம் வந்து it is not about because of few people, கொஞ்ச ஜனங்களால கொஞ்ச பேர்னால we cannot blame that everyone are wrong. So that's the thing. So actually வந்து இன்னைக்கு நடந்துங்கிற விஷயம் வந்து நிறைய பேரை ஃபெய்த்ல இருந்து தூரமாக்க கூடாது. ஆமா. ஸோ அந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்குது. ஸோ டுடே we are only discussing about things which are happening, which is bringing bad name to Christ. ஆண்டவரோட நாமத்தை தூஷிக்கிற விஷயங்களை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்க வந்து நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணல, and we are nobody to judge, and God is the only judge. So there is a very thread, ஒரு line of thread, ஒரு thread போல ஒரு line, there is a thin line drawn between judgment and between what is happening in Christianity, and how we can be careful and how to know them. So அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த just a start. So we'll see every week God's will, and we'll just touch many things what is happening. And today that is what we are going to see, because our God is a true God. ஆண்டவர் வந்து உயிரோட இருக்கிற தேவன். அப்போ அவரோட நாமத்தை, அவரோட சபையும் அவரோட நாமத்தையே தூஷிக்கிற காரியங்கள், அவரோட நாமத்திற்கு மகிமை உண்டாக்காத காரியங்கள், அவரோட சபைக்கு மகிமை கொடுக்காத சில விஷயங்கள், இதுதான் வந்து, ஏன்னா இது we are part of the body. ஏன்னா church is a body of Christ. So local church வந்து நம்மளும் அவரோட பார்ட்ல இருக்கிறோம். So we are a part of a universal body. So ஆண்டவரோட நாமம் தூஷிக்கப்படும் போது அது நம்மளுக்கும் அது வந்து ஒரு என்ன கெட்ட பேர் தான். இவன் ஒரு ஊழியக்காரன் விழுந்து போகும் போதோ, இல்ல ஒரு ஊழியக்காரன் வந்து தவறு செய்யும் போதோ, இல்ல ஆண்டோட வார்த்தையை யாராவது மேனிபுலேட் பண்ணும் போதோ, சுய லாபத்திற்காக, அவங்களோட லாபத்திற்காக தேவனோட வார்த்தையை பயன்படுத்திக் கொள்வதோ, தேவனோட நாமத்துக்கு அது தூஷணம் கொண்டு வருகிறது. இட் இஸ் a blasphemy. ஆண்டோட நாமம் மகிமைப்படல. So that is what we are going to see. So எப்படி being in ஒரு மேன் ஆஃப் காடா இருந்து, தேவனோட மனுஷனா இருந்து எப்படி ஒரு மனுஷன் விழுந்து போறான். நிறைய பேர் நான் கேட்கும், எப்படி how can they fall? ஏன்னா they are very close to God. ஆண்டவர் வந்து அவங்க நிறைய தெரிஞ்சுங்கிறாங்க, இவ்வளவு பேர் ஊழியம் பண்றாங்க, இவ்வளவு வருஷம் ஆயிட்ட பிறகு ஒரு தேவ மனுஷன் விழுந்து போறான். அதனால ஆண்டோட நாமம் தூஷிக்கப்படுகிறது இல்லையா? தூஷிக்கப்படுறதை தவிர முடியல இல்லையா? ஏன்னா ஆண்டவர் வந்து ஃப்ரீ வில் கொடுத்துக்கிறார், நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துக்கிறாரு இல்லையா? சோ அவரை ருசி பார்த்துங்க, எதானாலும் அவரை விட்டு போக மாட்டோம். Nothing shall separate us from the love of God. Yet we are more than conquerors, இல்லையா, in God. சோ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்ப பின் வாங்கி போக அவங்க இடம் கொடுக்குறாங்க. So they fall away, and that is bringing a bad name. So that is how things are happening. So that is what we are going to discuss. So yes, viewers, Pastor வந்து he went directly to the point. So weekly once வந்து, as I told, நம்ம வந்து ஒரு point வச்சு we will post a video
and the answers will be directly from the Bible. Number one, it will not be our point of view, it will be from the Bible. என்ன சொல்லுது, இப்போ நடக்கிற விஷயத்துக்கு பைபிள்ல கண்டிப்பா ஆன்சர் இருக்கு. ஸோ பைபிள்ல இருக்க வார்த்தை உயிருள்ள வார்த்தை இல்லைங்களா? ஸோ அதுல இருக்கிறத வச்சுதான் we are going to answer everything. And yes, this week's topic is going to be the man of God. So pastor சொன்ன மாதிரி, pastor நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க, ஆல்ரெடி you touched the point. இது ரொம்ப எப்படி சொல்றதுங்க, இது ஒரு வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அமாங்ஸ்ட் ஆல் தி ஜென்டைல்ஸ். எப்படின்னா இப்போ ஆண்டவரை தெரியாதவங்க, முழுசா தெரியாதவங்க மத்தியில இது எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற ஒருத்தனே இப்படி விபச்சாரத்துல உள்ற. ஏன்னா இப்போ சமீபமா அதுதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய பாஸ்டர்ன்ற பேர்ல பாத்தீங்கன்னா சர்ச்ல இருக்க மெம்பர்ஸா இருக்கட்டும், ஃபீமேல்ஸ் கிட்ட தப்பா நடக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கீழ்த்தனமான ஒரு விஷயம் நடக்கிறத பார்த்து ஆண்டவர் இருக்கிறாருன்னு நம்பினவங்க கூட இப்போ பின்மாற்றத்துல போற நிலைமைக்கு there are few pastors who are doing this. Not only pastors, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற பேர்ல நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. So yes, the man of God, the fall of the man of God. எப்படி லூசிஃபருக்கு அந்த ஹெட் வெயிட் ஆண்டவர் எப்படி கீழே தள்ளி விட்டாரோ, அந்த மாதிரி இப்ப ஆண்டவரோட கிஃப்ட வாங்கிக்கிட்ட ஆண்டவர் அவங்க மேல கொடுத்த கிருபைய these people, they are misusing it and they're falling down now. So what is your point of view on that? See, how can a man of God fall? எப்படி விழுந்து போக முடியும்? மேன் ஆஃப் காடா இருந்தாலும் he is a man of weakness. He is a human body and flesh. And see, இந்த கான்சியஸ்னஸ் அவங்க இருக்கணும். For a man of God should have that in him. எலியாவும் நம்மை போல அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஆண்டவர் சொல்றாரு நம்மை போல. ஏன்னா அப்போ அவரும் சாதாரண மனுஷன் தான், பட் he could do supernatural things. அதுதான் விஷயம். சாதாரண மனுஷனா இருந்தும் சூப்பர் நேச்சுரலான விஷயத்த பண்ணார். 3 வருஷம் மழை வராம செய்தாரு. திரும்பி அவர் ஜெபம் பண்ணோன்னே மழை வந்துச்சு. So he had the power to do supernatural things being a normal man. அதுதான் பாயிண்ட். என்னன்னா அப்ப நார்மலா தான் இருக்கிறோம் நம்ம, ஆனா we should not think about ourselves. ஒரு ஹை பாருங்க, வசனம் சொல்லுது. இப்போ we'll see through the scripture, Galatians chapter 6 verse 3. So it says, for if anyone thinks himself to be something when he is nothing, he deceives himself. Yes, so தமிழ்ல சொல்லுது, ஒருவன் தான் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் தன்னை ஒரு பொருட் என்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். என்ன சொல்லுது? காட் ரொம்ப கிளியரா சொல்றாரு, நீ தேவனுக்கு ஊழியம் பண்ணும்போது நீ ஒண்ணு இல்லை. நீ ஒண்ணு இல்லாதவனா ஃபர்ஸ்ட் உன்னை நீ தாழ்த்தணும் ஆண்டவர் முன்னால. சோ அதான் ஆண்டவர் சொல்ற, நீ எதுவும் இல்லாதவனா இருந்தினா அப்ப ஆண்டோட வல்லமை உன்னை நடத்துது. So when you think about yourself higher, நான் இது, நான் அது, நான் இவ்வளவு பண்ணிருக்கிறேன், நான் இதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் செஞ்சுன்னுக்கிறேன். See, அதனால தான் என்ன சொல்றேன், even if you have done so many things for God, there is still 100% chance that you will fall. 100% சான்ஸ் இருக்குது நீ விழுந்துருவேன். நான் இவ்வளவு ஊழியம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு ஆத்மாக்களை ஜெயிச்சேன், இவ்வளவு பெரிய சர்ச் வச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன், இவ்வளவு பேருக்கு நான் உபதேசம் பண்றேன், எனக்கு பைபிள்ல எல்லா விஷயம் தெரியும். ஈவன் தென் அப்ப இருந்தாலும் நீ ஒன்றுமில்லாதவனாய் அவரோட சமூகத்துல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தூசி என்பதை நம்ம மறக்க கூடாது. ஆபிரகாம் தேவன் கிட்ட வராரு. எப்படி வர்றாருன்னா, அவருங்க எக்ஸாம்பிள் பைபிள்ல எடுத்துக்கலாம். when Abraham is coming before God, he is interceding. ஆண்டவர் முன்பதாக ஜெபிக்க வராரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சோதோம் கொமோராவை நான் அழிக்க போறேன், ஆபிரகாமுக்கு சொல்லாம நான் எப்படி அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அதை சொல்லிட்டு போறாரு. நான் ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு ஃப்ரெண்டா ஆண்டவர் அவனை ட்ரீட் பண்ணார். பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் என்ன பண்றாரு பாருங்க. 18th chapter of Genesis என்ன பாருங்க, எவ்வளவு கிளியரா பேசுறாரு இந்த இடத்துல. 18th chapter and he says 27th verse, Abraham answered and said, indeed now I who am but dust and ashes have taken it upon myself to speak to the Lord.
என்ன சொல்றாரு தமிழ்ல? அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிறேன். தூளும் சாம்பலுமா இருக்கிறேன். தூள் சாம்பல் என்ன? ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். I am nothing before you, God. It is ultimate surrender. தூளும் சாம்பலா நான் இருக்கிறேன் உங்களுக்கு முன்பதாக. So why he became the friend of God? தூளும் சாம்பலா நான் இருக்கிறேன். நான் எதுவும் இல்லை ஆண்டவரே, என்னால எதுவும் ஆகாது, நீங்க தான் எல்லாம். தூளும் சாம்பலுமா நான் இருக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு? அப்படியே அடியேன் ஆண்டவரோட சர்வெண்ட், அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். அப்போ எவ்வளவு மைட்டி காட், எப்படி மகிமை கொடுக்கிறாரு பாருங்க. He is giving the glory to God. இல்லையா? ஏன்னா he was a rich man. லைஃப்ல எல்லாமே இருந்துச்சு. இப்போ குழந்தைய பத்தி ஆண்டவர் ப்ராஃபஸி பண்ணிட்டார். பட் he has got the fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது அவனுக்குள்ள இருக்குது. அவ்வளவு பெரிய கடவுள்கிட்ட நம்ம எப்படி பேசுறோம்? He is not giving command to God, but he is surrendering before God. நான் இல்ல, நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் பாருங்க. 31st verse-லயும் 31st verse, 32nd verse. He said, let not the Lord be angry and I will speak but once more. He is requesting. Suppose 10 should be found there. And he said, I will not destroy it for the sake of 10. அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக. So he is comforting. God கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. So he knows what is God. ஆண்டவர் கோபம் வந்தா என்ன ஆகும்? அவரோட கோபத்தை நான் என்னோட ஸ்டைல் ஆஃப் வே ஆஃப் ஸ்பீக்கிங், இல்ல நான் பேசுறது உங்களுக்கு கோபத்தை உண்டாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? ரிக்வெஸ்ட், கோபம் உண்டாவ கூடாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான்? நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். ரிக்வெஸ்ட் பண்றான், இன்னும் ஒரு வாட்டி நான் பேசிக்கிறேன். He is requesting, can I speak one more time? 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். 10 நீதிமான்கள் இருந்தீங்கன்னா சோதம் கொமோராவை அழிக்காம விட்டுருவீங்களான்னு கேக்குறேன். 10 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அதை அழிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ we need, this is called humble, being humble not through posture. நிறைய பேர் ஹம்பிள்னா என்ன நினைச்சுக்கிறாங்க? தலை கீழே போட்டுக்கிறது, தலை குஞ்சு நடுகிறது, இல்ல ஒரு முட்டி போடுறது, இதெல்லாம் ஒரு பாஸ்டர். பட் we are talking about the attitude of being humble. ஒருத்தனோட ஆட்டிடியூட்லயே இருக்குது. being humble is in the attitude of a man. இதுதான் ஆண்டவருக்கு சொல்றாரு. he didn't think about himself highly. நம்ம எவ்வளவு விஷயம் எவ்வளவு வருஷமா ஆண்டவருக்காக பண்ணாலும் நம்மளே பெருசா என்ன கூடாது அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னு எண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? you are deceiving yourself. you are bringing deception, self deception. So self deception நம்ம ஆயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். So we see in the Bible, yeah, self deceive ஆயிடுச்சுனாக்கா தோத்துருவோம். அதுதான் மெயின் காரணமே. because we think about ourselves. நான் இவ்வளவு ஊழியம் பண்ணிக்கிறேன், நான் அவ்வளவு பண்ணேன், இப்படி பண்ணிக்கிறேன், so I deserve this, I deserve to have this in my life, I deserve that so much of money should be given to me for what I'm doing for God, I deserve that so and so respect should be given to me because I've done so many things for God. So அந்த மாதிரி எனக்கு அந்த டிசர்வ் இருக்குது அப்படின்னு நம்ம எண்ணுறோம்ல, அத்த போய் தான் ஆண்டவர் சொல்றாரு. So I should not think about myself highly and you're deceiving yourself. பாருங்க, ரோமன்ஸ்ல கூட அதான் சொல்றாரு. The book of Romans chapter 12. Chapter 12, 16 பாருங்க என்ன சொல்றேன். 3 For I say, through grace given to me, to everyone who is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, as God has dealt
to each one a measure of faith. Hallelujah. அல்லேலூயா. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, Paul is talking about himself. நான் சொல்லுகிறதாவது, He is saying through the grace of God. See, even here இங்கோட வந்து நான் சொல்றேன், நான் பைபிள் இவ்வளவு புக் எழுதிக்கிறேன், நான் ஆண்டவருக்காக இவ்வளவு பிரயாசப்படுறேன் அப்படி சொல்ல, எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையினால இதை நான் பேசுறேன். Because you people should not think I am so and so. நான் அதனால தான் இதை பேசுறேன். என்னன்னு சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே, அவனுக்கு அருளப்பட்ட தேவனோட விசுவாசத்தின்படியே தெளிந்த எண்ணமும் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமா, அதான் ஆண்டவர் சொல்றார். நம்ம don't think about ourselves highly. நான் இப்படி ஆயிடுவேன், அப்படி பண்ணுவேன், நான் 1000 பேரை கூட்டின்னு வருவேன், 2000 பேர் ஆண்டருக்கு இது பண்ணுவேன், பேதுரு பண்ணாரு நான் பண்ணுவேன், அப்படி இல்லை. நம்மளோட எண்ணங்கள் அப்படி இருக்க கூடாது. ஆண்டவர் சொன்னாரா பண்ணலாம், ஆண்டோட சித்தமா இருந்தா, எனக்கு ஆசை இருக்குது, ஆண்டோட சித்தமா இருந்தா that will happen. So அப்படிதான் நம்மளோட எண்ணம் இருக்கணும். So எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஓட்டத்தை கொடுத்துக்கிறாரு. God has given a race to everyone and we should only focus on that. Comparison should not happen in ministry or in the body of Christ. அவனுக்கு ஆண்டவர் என்ன வச்சுக்கிறாரோ அதை அவன் பண்ணுவான். அது ஆண்டவருக்கு தெரியும். நான் இவ்வளவு பண்ணிட்டேன் ஆண்டவருக்கு, நான் அவ்வளவு பண்றேன், நான் இவ்வளவு பேர் ஆத்மாவை கூட்டின்னு வந்துக்கிறேன், அவன் எதுவும் பண்ணல அப்படி இல்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் அதை வச்சு அவன் ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும். ஏன்னா he is the one who gives faith. அந்த ஃபெய்த்தோட ஆத்தர் அண்ட் ஃபினிஷரே கிரைஸ்ட் தான். அப்போ அவர் யாருக்கு என்ன கொடுக்குறாருன்னு அவருக்கு தான் தெரியும். இது அவனால பண்ண முடியாதுன்னா அவனுக்கு அந்த இது கொடுத்துக்கிறாரு. அதனாலதான் அவனால பண்ண முடியும். உன்னால பண்ண முடியலன்னா அவனுக்கு அது கொடுக்கல, இன்னும் வேற ஒண்ணு கொடுத்துக்காரு. அப்போ கம்பேரிசன் இல்லை. அவர் பண்றாரு, என்னால பண்ண முடியல, பண்ணுவான். அப்ப அதுக்கான டைம் வரும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. சோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துல அளவுல நம்ம இருக்கணும். ஆண்டவர் தெரியும் எப்போ நம்மளோட ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்ணோம், எந்த விஷயத்துல நம்மள வந்து இன்னமும் யூஸ் பண்ணோம். அப்போ இட் இஸ் God who does it. பாருங்க, அதே மாதிரி 16th verse அதான் சொல்றாரு பாருங்க. Be of the same mind toward one another. Do not set your mind on high things. பாருங்க, ஒரே சாப்டர்ல ரெண்டு வாட்டி சொல்றாரு. Do not set your mind on high things, but associate with the humble. Do not be wise in your own opinion. இதுதான் பிரச்சனை. ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஒரு மனமா இருக்கணும், ஏக சிந்தனை, ஒரே தாட்ல இருக்கணும். It should not be affecting anyone. ஒரே சிந்தனை. இது எப்படி நடக்குது, அந்த ஒர்னஸ் அந்த தாட்லயும் ப்ராசஸ்லயும் அப்படி இருக்கணும். அப்படியே மேட்டிமையானவைகளை சிந்தியாமல், மேட்டிமையானவைகளை சிந்திக்கும்படி நம்ம மைண்ட்ல வரும். நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணும் போது நிறைய மேட்டிமையான விஷயங்கள் நம்ம மைண்ட்ல வந்துனே இருக்கும். கற்பனை பண்ணினே இருக்கும். நம்ம ஒரு பெரிய கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ற மாதிரியும், பெரிய சர்ச்சை நடத்துற மாதிரியும், பெரிய ஊழியம் பண்ற மாதிரியும், இந்த மாதிரி கற்பனைகளை கொண்டு வந்துனே இருக்கும். அதை நம்ம அப்பயே ஓவர் கம் பண்ணி தூக்கிடணும். ஏன்னா அதை வளர விட்டோம்னா we cannot grow, we cannot do anything for God. அதனால மேட்டிமையானவைகளை சிந்திக்காமல், we should not think about ourselves highly. அதான் சொல்றேன். நெக்ஸ்ட் அடே படிங்க. தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையானவருக்கு இணங்குங்கள். அசோசியேட் வித் த ஹம்பிள். தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். அடைப்படிங்க. உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். கேன்சல். நம்ம வந்து கரெக்ட் நம்ம பார்வையில பார்க்க கூடாது. அதனாலதான் இங்க அவ்வளவு தப்பு நடக்குது. Because we are thinking whatever we are doing is right, but we are not taking God's permission before doing anything. அப்ப நம்மள குறித்து நம்ம என்ன பண்றோம், ஒரு வைஸ் ஒப்பீனியன், நம்ம பண்ணது கரெக்ட் தான் அப்படின்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு அதை பேக் பண்றதுக்கு, நம்ம பண்றது கரெக்டா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பிரிட்டோட லீடிங் இருக்கணும். வார்த்தை நம்ம கிட்ட பேசணும். So then our action should support it. இல்லை இப்படிதான் இது அப்படின்னு நம்மளே பண்ண முடியாது. So the action will not support it. So அதுதான் சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு மேன் ஆஃப் காட் வந்து ஹம்பிளா இருக்கணும். அவன் எவ்வளவு பெரிய ஆளானாலும், எவ்வளவு விஷயம் ஆண்டவருக்காக பண்ணாலும், he cannot take the glory of God. ஆண்டவர் வந்து ஆண்டவர் தான். So he cannot take the glory away. So அவன் இப்படிதான் அப்படின்னு அவனுக்கு அந்த யோசனை வந்துடக்கூடாது. எப்பவுமே வந்து தாழ்ச்சியின் அளவுல தான் இருக்கணும். he should be humble before God. ஆண்டவர் முன்பதாக தன்னை தாழ்த்துகிறவனாய் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு. அப்ப என்ன பண்ண உதவி செய்யறாரு.
ஆமா. யார் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுகிறான் இல்லையா? இப்ப அந்த தாழ்ச்சியினாலதான் இவங்க இவ்வளவு உயர்வே வந்தாங்க. அப்ப அந்த தாழ்ச்சிய வந்து விட்டுறக்கூடாது எப்பவுமே. ஆமா. No matter how many things you have done for God, still you should be humble. For what? இன்னும் நீ வந்து ஹம்பிளா தான் இருக்கணும். ஆமா. இன்னும் வந்து உன்னை தாழ்த்தணும். ஸோ அதான் நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். பிகாஸ் இட்ஸ் லைக் வித்தவுட் பீங் ஹம்பிள் நம்ம எதுவுமே கிடைக்காது இல்லையா? இப்போ பாருங்க ஜேம்ஸ் சாப்டர் 4 அந்த ஹம்பிள் பத்தி ஆண்டவர் கிளீனா சொல்றாரு. 4th சாப்டர்ல 7th verse பாருங்க சொல்றேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது உங்களை விட்டு ஓடிப்போம். அடைப்படிங்க என்ன சொல்லுது? தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாருங்க அப்ப என்ன சொல்லு, பெருமையை குறித்து என்ன சொல்லு பாருங்க. பாவிகளே, இந்த 6th verse. ஓகே. அவர் அதிகமான கிருபையை அழைக்கிறாரே, அதிகமான கிருபையை அழைக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அழைக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கிருபை அழைக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. சோ இந்த கிரேஸ் தான் நம்மள லீட் பண்ணணும். சோ நம்ம லைஃப்ல வந்து அந்த கிரேஸ் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? விழுந்துருவோம். சோ நீங்க அந்த பெருமை இருக்கிறதுனால தான் we fall இல்லையா? யார் தன்னை தாழ்த்துகிறானோ அவனுக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் உயர்த்துகிறார். அதே மாதிரி என்ன பண்றாரு? கிருபை கொடுக்கிறார். மோர் கிரேஸ் ஃபார் பீயிங் மோர் ஹம்பிள். அப்போ கம்மியா கிரேஸ்னா இன்னும் ஹம்பிள் ஆகணும் நம்ம இல்லையா? டு பி நம்ம வந்து இன்னும் ப்ரைட்ஃபுல்லா போஸ்ட்ஃபுல்லா இருக்கிறோம்னா என்ன ஆகாது? ஆவாது, விழுந்துருவோம். ப்ரைட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்லாம் சின்னோட பெரிய சின்ன வந்து ப்ரைடு தான். ஏன்னா பெருமை தான் ஃபர்ஸ்ட் பாவமே. அந்த பெருமை இருந்ததுனால தான் டெவில் வந்து விழுந்துட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் பீயிங் ஹம்பிள். யார் தன்னை தாழ்த்துகிறவனுக்கு தான் கிருபை கொடுக்கிறார், தாழ்த்தாதவனுக்கு கிருபை இல்ல. நம்ம தாழ்ச்சியை குறித்து வந்து இயேசுவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு Matthew chapter 11 verse 29. நான் சாந்தமும் மனம் தாழ்மையுமாய் இருக்கிறேன். யாருக்கிட்ட இருந்து வரும்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். இயேசு சொல்றாரு சாந்தமும் மனத்தாழ்மையா நான் இருக்கிறேன் என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யா தாழ்ச்சியின் உருவமா இந்த உலகத்துல அவர் என்ன பண்ணாரு? நடமாடினார். கையில ஒரு இடுப்புல ஒரு டவுலு, கையில ஒரு தண்ணியை வச்சு என்ன பண்ணாரு? எல்லாரோட காலையும் அவரு கழுவி வந்தாரு இல்லையா? நீங்க வந்து அந்த கால் கழுவுறத ஒண்டிதான் நம்ம பெருசா நினைக்கிறோமே தவிர, வருஷம் வருஷம் அது ஒரு சடங்கா வந்து நிறைய பேர் பண்றாங்க தவிர அது பின்னால இருக்கிற அர்த்தத்தை வந்து அவங்க என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. இப்ப அது ஈஸியா இருக்குது, எல்லாருனால பண்ண முடியுது. இயேசு வந்து காலை கழுவுனாரு. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஸ்லிப்பர், அந்த ஸ்லிப்பர்ல வந்து கண்டிப்பா மண்ணு ஒட்டும். சோ அந்த மாதிரி ஒரு அழுக்க வந்து என்ன பண்றாரு? அழுக்க எடுக்கிற ஒரு விஷயத்தை தான் அதை காட்டுறாரு. தன்னை தாழ்த்தினார். தேவனா இருந்தும் மனுஷனோட லெவல் இறங்கி வந்து காலை கழுவுனார். நிறைய விஷயத்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஃபிகரேட்டிவா. ஈட் மை ஃபிளஷ், ட்ரிங்க் மை பிளட். என்னோட மாம்சத்தை புசித்தும் என் ரத்தத்தை புசிங்க, மாம்சத்தை சாப்பிடுங்கன்ற அத்தையா நம்ம பண்றதுல. சோ இத்த வந்து நீ எடுத்துக்கிற பிகாஸ் இட் இஸ் ஈஸி இல்லையா? இந்த கண்ணு பாவம் பச்சுன்னா கண்ணை புடிங்கின்றாரு. ஏன் கண்ணை புடுங்கிறது? அப்போ கை இருக்குது, கை இப்போ தப்பு பண்ணுச்சுன்னா கையை வெட்டி போட்டுறேன். ஏன் வெட்டி போடுறதுல? கால் தப்பு பண்ணுச்சுன்னா கால் இல்லாதனா வாழ்ன்றாரு. ஏன் அதை நம்ம பண்றதுல? இப்ப அதெல்லாம் கஷ்டம். ஆனா கால் கழுவுறது ஈஸி இல்லையா? இப்ப கால் கழுவுறது நம்மளுக்கு ஈஸியா இருக்குது. இப்ப ஈஸியா நம்ம காலை கழுவிடுறோம் இல்லையா? அப்ப நமக்கு ஒரு மனசு நிம்மதியா வருது. ஓ ஆண்டவர் பண்ணாரு, அதை பண்ண சொல்றாரு. அந்த ஸ்கிரிப்சர் வந்து ஆனா ஸ்கிரிப்சர் வந்து அப்படி மீன் பண்ணல, அவர் தாழ்த்துறத என்ன சொல்லுன்னா ரொம்ப கிளியரா சொல்லுவாங்க. என்ன நான் உங்களுக்கு செஞ்சத போல நீங்க செய்யுங்கனாக்கா ஜனங்க என்ன நினைச்சிட்டாங்க? ஆண்டவர் கால் கழுவுனாரு, நம்மளும் வந்து காலை கழுவணும். என்ன அதோட அர்த்தம் என்ன? என்ன 13th chapterல 15th verse 14th verse. If I then your Lord, John chapter 13 verse 14. If I then your Lord and teacher have washed your feet. அப்படின்னா அங்க சொல்ற Lord and teacher, நான் கர்த்தர், நான் ஒரு போதகர், Lord and teacher, நானே உங்க பாதத்தை கழுவும். You also ought to wash one another's feet அப்படின்றார். ஃபிகரேட்டிவா சொல்ற விஷயத்த நம்ம ஃபிகரேட்டிவா எடுத்துக்கணும் இல்லையா?
இங்க வந்து நம்ம வருஷம் வருஷம் கால் கழுவணும் ஆண்டவர் எழுதல இல்லையா? ஆமா. இப்ப கால் எப்போ கழுவணும்? அழுக்கானப்போ கழுவணும்ன்ற இல்லையா? அப்போ வந்து அதை பண்ணணும். என்ன சொல்றாரு கிளீனா? For I have given you an example that you should do as I have done to you. அது அப்படியே படிச்சுனே வரணும்னா அங்கே முடியல வசனம். Most assuredly I say to you, a servant is not greater than his master, nor is he who is sent greater than who sent him. அப்போ to serve the Lord is அதோட காலை வந்து என்ன பண்றாரு? அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபிகரேட்டிவா காட்டுறாரு இல்லையா? ஸோ இட் cannot be ஒரு நார்மலா நம்ம எடுத்துக்க கூடாது. அத வந்து நம்ம இந்த மாதிரி கால் கழுவுனாரு, நம்மளும் வந்து வருஷம் வருஷம் குட் ஃப்ரைடேக்கு முன்னாள் நாள் வந்து நம்ம கால் கழுவணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் பாக்குறோம், ஈவன் இன் பெண்டகாஸ்டல் டினாமினேஷன், ஈவன் இன் பிலீவர்ஸ் டினாமினேஷன், ஒரு வயசானவங்களை ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்க காலை கழுவுறத நம்ம பார்த்துக்கிறோம். அவங்க நல்லா குளிச்சுலாம் வந்துக்குவாங்க. அப்படி இல்லை, இங்க ஏசப்பா யாரை கழுவணும்? அவர் தேவனா இருந்த கர்த்தர், நான் போதகர், அவர் தேவனா இருந்தும் சாதாரண மனுஷர்களோட கால் என்ன பண்ணாரு? கழுவினார். அதோட அது பின்னால இருக்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். So you have been called to serve no matter how big you are. தேவனா இருக்கிற நானே வந்து சர்வ் பண்ணத்தான் வந்தேன், not to be served but to serve. இல்லையா? எனக்கு யாராவது சர்வ் பண்ண நினைக்கல, நானே சர்வெண்டா மாறிட்டேன். I have become a servant to serve others. அதான் சொல்றாரு. அப்ப அவரே சர்வ் பண்ணும்போது நம்ம ஏன் சர்வ் பண்ண கூடாது ஆண்டவர்? ஆமா, அதான் ஆண்டவர் சொல்றமா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்பா அவனு அந்த வசனம் முடியலன்னு சொல்லி பாருங்க. நான் சாந்தமும் மனம் தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நுகம்னா என்ன? நம்ம பாக்குறோம், ஆடு மாடுங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மாடுங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு யோக்கு வைக்குவாங்க மேல. அந்த யோக்கு என்ன பண்ணும்? என்ன வைக்கிறாங்க? ஒண்ணு ஃபீல்ட வந்து டில் பண்றதுக்காகவும் அந்த நாட்டு நடுறதுக்குனால அதை பண்ணுவாங்க அந்த கிரவுண்ட. அப்படி இல்லைன்னா அந்த நுகத்தை வச்சு பின்னால ஒரு மாட்டு வண்டி வச்சிருக்கோம், அந்த மாட்டு வண்டி அதை இழுத்துன்னு போவோம். சோ ஆண்டவரோட அந்த நுகத்தை நம்ம மேல வைக்கிறார், அவரோட பாரத்தை நம்ம மேல வைக்கிறார் இல்லையா? அவரை நம்ம மேல வைக்கிறார், அவரோட காரியங்களை. அப்ப என்ன பண்றாரு? அவர்கிட்ட நம்ம கத்துக்கணுமா? அந்த சொல்லி பாருங்க, முன்னாடி படிங்க. நான் சாந்தமும் மனம் தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? 28 ரொம்ப ஃபேமஸ், 29 யாரும் படிக்கிறது இல்ல இல்லையா? 28 நீங்க எங்க போனாலும் கேட்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை சொல்லி சொல்லி நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கோம். ஆனா 29 பத்தி யாரும் பேசியே இருக்க மாட்டாங்க நிறைய பேர். 29 தான் என்ன சொல்றாரு? நம்ம தாழ்ச்சியை வந்து யார்கிட்ட கத்துக்கணுமா? இயேசு கிட்ட கத்துக்கணுமா? We have to learn to be humble through God. நம்மளுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு உதாரணமா இந்த உலகத்துல தன்னை தாழ்த்தினார் இல்லையா? அப்போ தாழ்த்துவது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். To know about God. ஆக்சுவலா நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு, பிகாஸ் நிறைய பாஸ்டர்ஸ் வந்து நான் வந்து பார்த்திருக்கேன், எதிர்க்கவே பார்த்திருக்கேன். அவங்க வந்து அவங்கள ஒரு ப்ரேயர் மீட்டிங் இன்வைட் பண்றப்போ சரி, எதுவா இருந்தாலும் they expect monetary transactions to be done. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஷால் போட்டு மாலை போட்டு ரொம்ப மரியாதை செலுத்தி அவங்களை கூப்பிடணும், அவங்கதான் ஏதோ கடவுள் மாதிரியே ட்ரீட் பண்ண சொல்லுவாங்க. பட் தென் அதை யோசிச்சுட்டு இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்து ஹம்பிள்னஸ் பத்தி பேசிட்டீங்க. இப்போ நம்ம வந்து டாக்கிங் அபவுட் பீயிங் ஹம்பிள் இல்லையா? இன்னொன்னு இப்ப இந்த ஷால் போடுறது, மாலை போடுறது, until you don't go and tell them இதெல்லாம் நீ பண்ணணும் சொல்லிட்டு, then if somebody else is doing for you, then I would say there is nothing wrong. For somebody recognizing what you have done for God and they doing it is different. And you seeking it is what எனக்கு இதெல்லாம் பண்ணுங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும், நீங்க நான் இங்கதான் வந்து உட்காருவேன், நான் இந்த ஹோட்டல்ல தான் நீங்க புக் பண்ணணும், நான் இந்த துணி தான் நான் போடுவேன், எனக்கு நீங்க இது பண்ணி கொடுக்கணும், எனக்கு இந்த பர்த் தான் நீங்க புக் பண்ணணும், நான் வரணும்னா அப்போ வந்து நம்ம அதை வந்து என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. சோ நம்மளுக்கு அந்த நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். கூப்பிட்டாங்களா நம்ம போலாம், நம்மளுக்கு என்ன வேணும் அது நம்ம சொல்லலாம். பட் we cannot make our demands on who's calling us. எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும், நீங்க இந்த சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா நம்ம இது பண்ண முடியாது. சாப்பாடு இஷ்டம் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுக்கு முன்னால இருக்கிறதா நம்ம நன்றி சொல்லிட்டு சாப்பிட்டு வந்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம சாப்பிட்டு வந்து அதை பத்தி நம்ம ஜாஸ்தி எதுவும் பேசவே கூடாது, டிமாண்டே பண்ணக்கூடாது. So if it's coming to you, take it.
பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட் இல்லையா? ஸோ அதுதான் நான் சொல்றேன். இன்னொன்று வந்து அபவுட் மணி, இப்போ ஆஸ்கிங் மணி, நான் என்ன சொல்றேன், see there is a man of God, you are calling for your need. உன்னோட தேவைக்காக ஒரு மேன் ஆஃப் காட நீ கூப்பிடுற. இப்போ சர்ச்ல மெசேஜ் கொடுக்கறதுக்கோ இல்ல உனக்கு ப்ரேயர் பண்றதுக்கோ நீ தான் அவனை கூப்பிடுற. அவன் வேற ஊர்ல இருக்கிறான், வேற இடத்துல இருக்கிறான். So he would have spent money to travel by his own and he would have not asked you. அப்போ நம்மளே நம்ம மனசுல ஏவனதை நம்ம என்ன பண்ணலாம், உதவி செய்யலாம். ஒரு மேன் ஆஃப் காடுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், காணிக்க மாதிரி. that is left to us. what God is saying to us அதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா பைபிள் சொல்லுது ரொம்ப கிளியரா 1 கொரிந்தியன்ஸ்ல 9th சாப்டர்ல 14th verse பாருங்க சொல்லுது. 13 இருந்து படிக்கலாம். Not know that those who minister the holy things eat of the things of the temple. அப்படின்னா இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து பால் எடுக்கிறார் இந்த ரெஃபரன்ஸ். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வந்து ஒரு டேபர்னக்கல் இருக்குது. இந்த டேபர்னக்கல்ல வந்து பலி செலுத்த ஜனங்க வராங்க. ஸோ காத்தல பலி இருக்குது, அந்தி பலி இருக்குது, ஈவினிங் சர்வீஸ், ஈவினிங் சாக்ரிஃபைஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் அதே மாதிரி சின் ஆஃபரிங் பண்ண வருவாங்க. ஸோ அந்த ஆஃபரிங் பண்ண வரும்போது ஆண்டவர் சொல்வார், இவ்வளவு வந்து உங்களுக்கு இதை வந்து பலி செலுத்திங்க, மிச்சம்லாம் வந்து அந்த ஆசாரியனுக்கு தான். ஏன்னா அதே மாதிரி ஷோ பிரெட் கூட இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து 12 பிரெட் இருக்கும், 12 slices of bread, ஷோ பிரெட். இப்போ இதெல்லாம் வந்து வேற யாரும் சாப்பிட்ற மாதிரி இல்லை. அது உள்ள ஊழியம் செய்யறவன் தான், இந்த டேபர்னக்கல்ல இருக்கிறவன் தான் சாப்பிடணும். ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அப்புறமா இந்த பிரெட் வைக்கிற இடம், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், இதெல்லாம் இருக்குது. அப்போ அதுதான் இங்க வந்து சொல்றாரு பால். ஏன்னா those who serve at the altar partake of the offerings of the altar. ஏன்னா even so the Lord has commanded that those who preach the gospel should live from the gospel. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். So அதுதான் அவனுக்கு வந்து சாப்பாடு போடுது. So to give an offering is not bad, but them demanding again டிமாண்ட் பண்றதுதான் தப்புன்னு ஆண்டவருக்கு அதை டிமாண்ட் பண்ண சொல்ல. நீ வாழணும்னு உனக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருக்கு தெரியும் உன்னோட நீட் என்னன்னு. ஆமா, நீ அவனு நம்பின்னு போல அவன் மனசு ஆண்டவர் தான் ஏவறாரு உனக்கு எவ்வளவு கொடுக்கணும். ஸோ வாட் இஸ் தேர், டேக் இட், கம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ கேட்கற மாதிரி இல்ல, கேட்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல. ஆனா என்னன்னா, டோன்ட் மேக் அ டிமாண்ட் ஆன் சம்ஒன். அந்த அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் மேனிபுலேட் பண்ணாது. Just because you want money for something, don't manipulate the people. See, recently we saw in Sun News, இப்போ நான் கூட நிறைய உங்களுக்கு எல்லாம் வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். ஒரு 3-4 days முன்னால கூட வந்து நம்ம பார்த்தோம். ஒரு பாஸ்டர் வந்து, நீ தசம பாகம் கொடுத்தினா உனக்கு நோய் சுகமாயிடும் அப்படின்னு சொல்லி தசம பாகம் வாங்கி 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 அந்த அம்மாக்கு நோய் சுகமாகல. ஃபைனலி என்ன பண்ணாரு, நான் ஆண்டவரோட இருக்கிறதுனால நீ என் கூட நீ ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டீனா, என் கூட நீ உறவு வச்சுக்கினா உன்னோட லைஃப் ஆசீர்வாதமா மாறும்னு சொல்லி அந்த பொண்ணு மேல கை வச்சு என்ன பண்ணாரு, ஃபுல்லா அந்த பொண்ணோட துணியெல்லாம் கழட்டிட்டாரு. அந்த பொண்ணு ஓடிச்சு, அப்ப மாட்டிக்கினாரு, ஜெயில இருக்கிறாரு. அது ஒத்துக்கினார், உண்மை அவரே வந்து ஒத்துக்கினார், அவர் அந்த பாவத்தை செஞ்சேன்னு. This happened. So இது ஏன் நடக்குதுன்னா, he is making his demand. இல்லையா, தசம பாகம். ஏன்னா இதான் இந்த வார்த்தை வந்து சொல்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையை வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. See, we can use this word for many things. To grow spiritually, to be filled with the power. இப்போ நிறைய பேர் வந்து இத ஒரு ஆதாயமா நினைக்கிறாங்க, வார்த்தையை வந்து ஆதாயமாய் நினைக்கிறான். இதை வச்சு நான் ப்ராஃபிட் பண்ணலாம், இதை வச்சு நம்ம ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ணா நம்ம நல்லா இருக்கலாம், அது ஒரு பிசினஸா நினைக்கிறான். ஏன்னா there is one of my friends who is working with me, my colleague. And I wouldn't say a friend or colleague. And அவங்க வந்து now they are in Jehovah Witness. என்னத்துக்குன்னா பிலீவரா இருந்தாங்க. பட் whenever ஊழியக்காரங்க எப்போ வரும்போதும் என்ன பண்றாங்கன்னா அவங்ககிட்ட காணிக்கை கேட்கறது. And there is no other teaching if they go to the church as well. ஒரே காணிக்கை நீ கொடுக்கணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். நீ கொடு, ஆண்டவர் கொடுக்குறாரு. கொடு உனக்கு கிடைக்கும், கொடு உனக்கு கிடைக்கும். You give, God will give அப்படின்ற ஒரு பிரசங்கம் கேட்டு 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 நைட்ஸ் சர்ச்சை விட்டுட்டாங்க. சர்ச்சை விட்டு அவங்க திரும்பி வந்து பார்க்கவும் இல்லை. அவங்க பார்க்க வரலன்னா என்ன பண்றான், டெவில் வரான், வேற யாருன்னா அனுப்புறான். ஜெயோ விட்னஸ்காரங்க வந்து கூட்டின்னு போயிட்டாங்க அவங்க பக்கம். இப்போ அவங்க வந்து ஜெயோ விட்னஸ் ஆகுறாங்க.
இப்போ அந்த ஜெவ விட்னஸ்ல இருந்து அவங்க இதுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆமா இல்லையா? ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, எல்லாரும் இப்படிதான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டுக்குது. அப்ப அதுதான் சொல்றேன். அப்போ டு யூஸ் த வேர்ட் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா அதை எடுத்துக்க கூடாது. ஆண்டவர் வந்து எங்க சொன்னாரு, ஏன் சொன்னாரு, நம்மளுக்கு என்ன புரிதல் இருக்கணும்னா, ஒரு ஊழியக்காரனை நம்ம கூப்பிட்டோம்னா அவருக்கு தேவையானதை நம்ம செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்தாதான் கூப்பிடணும்னு இல்லை. நீ கொடுக்கலனாலும் கூட உங்ககிட்ட இல்லைன்னா கூட அவங்களை கூப்பிடலாம். ஏன்னா இங்க ஒரு குரூப் இருக்குது, இங்க ஒரு ஜனங்க என்ன நினைக்கிறாங்களா, நம்ம கிட்ட வந்து இல்ல, நம்ம எப்படி ஊழியக்கார வந்து பிரேயர் கூப்பிடுறது, இப்ப நம்ம அவர் வந்தாருன்னா நம்ம வந்து ஏதாவது செய்யணும், அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாண்டு. நீ அவர் வந்தாருன்னா உன்னால முடிஞ்சுதான் அவர் கொடு. உன்னால முடியலையா பிரச்சனை இல்லை, உன் பிரச்சனை மாறணும். எப்போ உன்னால முடியுது அப்போ கொடு. புரியுதா? இது கட்டாயமா இல்ல. இட் ஷுட் பி அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் ஃபெய்த் அண்ட் டூயிங் இட் ஃபார் கிரைஸ்ட், நாட் அவருக்காக இல்ல ஆண்டவருக்காக அப்படின்ற ஒண்ணு எண்ணம் தான் இருக்கணும். எனக்கு நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். நான் கூட இப்ப ரீசெண்டா ஒரு மேன் ஆஃப் காட் வந்து ஒரு நல்ல சிங்கர், அவரு ஒரு ஊழியமும் பண்றாரு அந்த சர்ச்ல. அவரு இல்ல மெயின் பாஸ்டர், ஆனா வேற ஒருத்தர். இப்போ அவர் என்ன பண்ண, ஒரு QR கோட் அனுப்புறாரு இப்போ யூடியூப்ல, கைண்ட்லி கிவ் யுவர் ஃபண்ட். இப்போ இது வந்து சர்ச்ல வை, அது வேற விஷயம். பட் யூ சென்டிங் இட் ஆன் யூடியூப், ஆன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். So anyone who sees that QR code will make a payment. ஆமா. So what will other people, இப்போ நீங்க பண்ண பேசின மாதிரி, what will Gentiles, புற ஜாதிகள் என்ன, நீங்க இந்த கிறிஸ்தவங்களே இவங்க காசு தான் கேட்கறாங்க. பட் what is your intention of putting it on YouTube, on a social media platform? Why would you put your scanner? So that means you're greedy. ஆமா. That anyone will make a payment. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு தோணும், ஓ பாவம் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம கொடுக்கலாம். See, there are good hearts who do that. Even though they don't come to your church, you are taking money from people whom you are not ministered. That's not right. Yeah. ஆமா. இல்லையா? நீ வந்து ஊழியம் பண்ணாதவங்க கிட்ட காசு வாங்குற, அவனுக்கு வேற ஒருத்தன் ஊழியக்காரனாகிறான், அவனுக்கு there is someone else who is doing ministry. So it is your wish to give someone, but nobody is stopping it. But not manipulate the word of God. Don't make people guilty to do something for God. இப்போ கொஞ்சம் பேருக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க மைண்ட் செட் வந்து எல்லாரோட மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்காது. கொஞ்சம் பேர் என்ன நினைக்குவாங்கன்னா, what if I don't give to God? See, I have 10,000 and I see this QR code and the devil will speak to him. You have 10,000 in your account and a man of God has put a post on social media, on YouTube, but you're not even giving him 1,000. So you want to spend all the 10,000 for your own. So then that is the battle. That is what I'm talking about. அதுதான் நான் பேசுறேன். அதுதான் freedom, free will. So அது உன்னோட கான்சியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா வருது. ஆமா. See, should give peace. நம்மள மைண்டை டார்ச்சர் பண்ணக்கூடாது, பீஸ் கொடுக்கணும், நமக்கு சமாதானத்தை கொடுக்கணும். It should not torture your mind to do something. அப்படி ஆண்டவர் யார்கிட்டயும் வாங்க சொல்லியே. God is not asking us to do something by doing that. இப்படி பண்ணி நம்ம வந்து எதுவும் வாங்க தேவையில்லையே. Yeah, so that is the thing. So இப்போ கொடுக்கிறது, அதுதான் நான் சொல்றேன். Giving is not bad. Give, ஆண்டவர் சொல்றாரு, give, it shall be given. கொடுக்கறது தான் ரொம்ப பெரிய விஷயம்ன்றாரு. You decide. உன்னால 10ல ஒரு பங்கு கொடுக்க முடியுமா, இல்ல உனக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா, இல்ல இந்த மாசம் உங்கள்கிட்ட காசே இல்லையா, பிரச்சனை இல்ல, உங்ககிட்ட எப்போ இருக்குதோ அப்போ கொடு, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடு. So giving is a part of Christian life, but don't put it as a burden on someone. True. இதுதான் விஷயம். ஏன்னா கொடுக்காமயே நம்ம இருக்கக்கூடாது. அப்படி ஒரு குரூப் இருக்குது. வந்து ஊழியக்கார் கேட்கல, நம்ம கொடுக்கல, அப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க. இன்னும் பேர் கொடுக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும், அவங்க கொடுக்குறாங்க. So everyone should know that they should give to God. And it doesn't have to be only money. You can give anything to God. உங்களோட உழைப்பை கொடு, நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா மணி இஸ் டெஃபினெட்லி த நீட் டு பை மெனி திங்ஸ். அது இல்லாம நம்ம நிறைய தேவைங்க சந்திக்கப்படாது. ஆனா அதுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னால அதுக்காக நீ ஒரு லோன் எடுத்தோ கடன் வாங்கியோ, எனக்கு தெரிஞ்சு எங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் எவ்வளவு வாட்டி கடன் வாங்கி லோன் வாங்கி எல்லாம் காணிக்க கொடுத்துக்கிறாங்க, just to give the 10%. இப்போ நியூ டெஸ்டிமெண்டோட எல்லாம் வந்து அப்படி கிடையாது. நியூ டெஸ்டிமெண்ட்ல இயேசு எங்கேயுமே வந்து நீ தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு.
நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா வந்து ஒரு வசனத்தை எடுக்குவாங்க. இயேசு கூட தசம பாகத்தை பத்தி பேசினாரு அப்படின்னு எந்த வசனத்தை எடுக்க? மத்தேயு 23வது அதிகாரம் 23வது வசனம். இந்த இடத்துல வந்து பரிசேயர்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட வந்து அவங்க பண்ற தவறுகளை வந்து சுத்தி காட்டுறாரு, உணர்த்துகிறார். ஏன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க. என்ன சொல்றாருன்னா 23:23 "Woe to you, scribes and Pharisees, hypocrites," நடிகருங்க, "for you pay tithe of mint and anise and cumin." தசம பாகம் கொடுக்குறீங்க, டைத் கொடுக்குறீங்க, and you have neglected the weightier matters. அதோட ரொம்ப வெயிட்டான மேட்டர் எல்லாம் லால இருக்குது. justice and mercy and faith. These you ought to have done without leaving the others undone. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அது இல்ல, அதோட வெயிட்டியான விஷயம் எல்லாம் இருக்குது. என்ன அத ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அதுல கிளியரா சொல்றாரு. இப்ப அவங்கள பத்தி சொல்ற, நீங்க தசமமாக கொடுக்கறதுல கரெக்டா இருக்கிறீங்க, ஆனாலும் நீங்க ஜஸ்டிஸ விட்டீங்க, நீங்க ஃபெய்த் நியாயத்தை விட்டீங்க, ஆமா, நீதியை விட்டீங்க, விசுவாசத்தை விட்டீங்க, நம்பிக்கையை விட்டீங்க. ஏன்னா இறக்கம் உங்ககிட்ட இல்ல, இறக்கம் இல்ல உங்ககிட்ட, நீதி இல்ல உங்ககிட்ட, வந்து விசுவாசம் இல்லைன்னா அப்ப நீ தசம பாகம் குத்தேனா பிரச்சனை இல்லையா? இட் இஸ் நாட், அது இல்ல விஷயம். இப்ப எப்படி நம்மள கொடுக்க சொல்றாரு, கொடுக்கறதுக்கான விஷயம் கண்டிப்பா இருக்குது. இட் இஸ் குட் டு கிவ். நான் லூக்ல கிளீனா சொல்றாரு. நானு லூக் சாப்டர் 6ல கிவ் and it will be given to you. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். good measure, pressed down, shaken together, running over will be put into your bosom. For with the same measure that you use, it will be measured back to you. ஆண்டவர் இங்க எந்த மெஷர் பத்தியும் சொல்லல, எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லல. எவ்வளவு கொடுக்குறியோ உனக்கு. ஆனா இது அவுட் ஆஃப் இதை வந்து வேற ஒரு கான்டெக்ட்ல எடுத்துக்க கூடாது. இப்ப இத்த ஒண்டி நம்ம படிக்க கூடாது. பைபிள் இஸ் நாட் மேட் அப் வித் ஒன்லி ஒன் வேர்ட் இல்லையா? நம்ம நிறைய விஷயத்த வந்து சேர்த்து வச்சுதான் பார்க்கணும். ஆமா இல்லையா? அதே மாதிரி 2 கொரிந்தியன்ஸ்ல என்ன சொல்றாரு, ஏன்னா அந்த ஆஃபரிங் பத்தியோ இது பத்தியோ கிளியரா வந்து அந்த இடத்துல விவரிக்கிறாரு. 9th சாப்டர்ல சொல்றாரு. So for this I say, he who sows sparingly will reap sparingly, and he who sows bountifully will also reap bountifully. ஏன்னா யார் வந்து கொஞ்சமா விதிக்கிறானோ கொஞ்சமா இருப்பான், அதிகமா விதிக்கிறோம் அதிகமா இருக்கலாம். இத்த ஒண்டி எடுத்து பிரசங்கம் பண்றவங்களாங்கிறான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அவங்கள கில்ட்டியா பண்ணி. let each man, இத்த யாரும் சொல்ல, let each man give as he purposes in his heart. அவனோட இருதயத்துல ஏவப்பட்டதை. இதுதான் இம்பார்ட்டன்ட். purposes in his heart, not grudgingly, விசனமாவும் அல்ல, கட்டாயத்தினுமால அல்ல, not by force, not ஐயோ அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டனும் இல்ல. For God loves a cheerful giver. cheerful கொடுன்றார். நீ கொடுக்கிறது வந்து 50 ரூபாவா இருக்கட்டும், 50,000 ரூபாயா இருக்கட்டும், உற்சாகத்தோடு you have to give by cheerful. God has not fixed a price to give offering. உங்களுக்கு சொன்னார்னா கொடு. நீ சர்ச்ல ஆண்டவர் சொல்றாரு இது கொடுக்கணும், செய்யணும், பண்ணு. Who's stopping you? But do it not because you will get something. இது நான் கொடுக்கறதுனால எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும்னு பண்ணாது. காட் கொடுக்கணும், அவரோட வார்த்தை. அதுக்காக இந்த ஆண்டவர் சொன்னாரு நான் கொடுக்குறேன். So that is how it is. So நம்ம வாங்குறதே இல்லைன்றதோட this is how we follow. So be a cheerful giver. இங்க வந்து it is not a force to do it. So அப்படிதான், அதுதான் சொல்றேன். So then see everything when it is in the word of God, அதுக்குள்ள இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ தாழ்த்தணும். நம்ம தாழ்ச்சியை பத்தி இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய பேரை நம்ம எடுக்கலாம். மோசையை குறித்து எடுக்கலாம், இன்னும் நிறைய பேர் எடுக்கலாம். இப்போ தாழ்த்தினாகும். இப்போ நம்ம டச் பண்றோம். இட் இஸ் அ வியூ. என்ன விஷயம் மெயின், என்ன இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு நம்ம ஏதாவது நம்மளே வந்து நம்மள உயர்த்தக்கூடாது. உயர்வு வந்து ஆண்டர்கிட்ட தான் வரும். ஆமா. So we should not think about ourselves highly. Let God give that status. God வந்து கொடுத்தார் அந்த ஸ்டேட்டஸை. டேவிட் கொடுத்தார். கிங் டேவிட் த கிங். ஆண்டவர் தான் அந்த ஸ்டேட்டஸை கொடுத்தாரு. கிங்ன்ற வார்த்தை வந்து அவர் கொண்டு தான் மென்ஷன் இருக்கு மேத்யூ சாப்டர் 1ல. இப்போ கிங்ன்ற வார்த்தை மென்ஷன் இருக்கு. அப்போ டேவிடோட நாமத்தை உயர்த்துனே ஆண்டவர் தான். தாவீது எதுவும் பண்ணல.
he was running away from Saul. ஆனா ஆண்டவர் அவன் பேரை பெருசா பண்ணார். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டுறணும். நம்ம நேம வந்து அவர் தான் உயர்த்தணும். நம்ம அதை வந்து ஏதோ இது பண்றதுக்கு நம்ம ஏதோ பண்ண கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் பீயிங் ஹம்பிள் அண்ட் லேர்ன் தட் ஹம்பிள்னஸ் ஃப்ரம் ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த தாழ்ச்சியை வந்து நம்ம கத்துக்கணும். அதான் நம்ம இனி பார்க்கணும். ட்ரூ. எஸ். ஸோ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் ஆல்சோ பாஸ்டர் லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு தே மைட் ஹேவ் அ கன்ஃபியூஷன். அப்போ யார் தான் கரெக்டான ஒரு மேன் ஆஃப் காட், எப்படி நான் கண்டுபிடிக்கிட்டோன்னுட்டு. ஸோ வாட் இஸ் யுவர் அட்வைஸ், ஸ்மால் பீஸ் ஆஃப் அட்வைஸ், ஸோ தட் பார்க்குறவங்களும் ஆஸ் அ பிலீவர்ஸா, சர்ச்ல பிலீவர்ஸா இருக்கிறவங்களுக்கு வாட் இஸ் யுவர் சஜஷன்? எப்படி நீ வந்து இஸ் லைக் கரெக்டான வழியில இருக்கிற ஆண்டவர்கிட்ட, இஸ் லைக் த ரைட் மேன் ஆஃப் காட் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறது எப்படின்னுட்டு கேன் யூ சம் சஜஷன்ஸ்? ரொம்ப சிம்பிள் ஆன விஷயம் தான். ஒன் who is not concerned about your money, one who is concerned more about your spiritual life, அவர் தான் நமக்கு வேணும். One who is concerned about how you are with Christ. உன்னோட ரிலேஷன்ஷிப் காட் கூட எப்படி இருக்குது? நீ கரெக்டா ப்ரேயர் பண்றியா? கரெக்டா பைபிள் படிக்கிறியா? கரெக்டா ஆண்டவர் பத்தி தெரிஞ்சுன்னுக்கிறியா? என்ன பண்ணிங்கிற ஆண்டவருக்கு நீ? So to be concerned about your spiritual life is what the right man of God. ஏன்னா his job is to turn the people towards Jesus. அவ்வளவுதான் அவரோட வேலை. அப்ப அதுதான் ஒரு மேன் ஆஃப் காட் வந்து பண்ணும், to turn the people towards God. இல்லையா? So he should not be concerned about anything else other than that. So அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி மேன் ஆஃப் காட் யார் இருக்கிறாங்களோ அவங்க நம்ம இது பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம், அவங்கள நம்ம க்ளோஸாக இது பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் எனி கைண்ட் ஆஃப் சர்ச் லைக் தட், ப்ரே, காட் வில் ஷோ யூ த ரைட் பிளேஸ். இதனால நம்ம சர்ச்சுக்கு போகாமலோ இல்லை பைபிள் எடுக்காமோ ப்ரேயர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ இந்த வேர்ல்ட்ல வந்து யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, எந்த ஊழியக்காரரும் எந்த மனுஷனையும், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் we know something, இது வந்து தப்புன்றதால நம்ம சர்ச்சுக்கே போகாம இருக்கக்கூடாது. So we can still have that awareness and pray to God. நான் எங்க போனோம், யாரு அங்க என்ன அனுப்புங்க, லீட் பண்ணுங்க. So God will definitely have, because Elijah வந்து நினைச்சான் அவன் தான் வந்து powerful man of God. And ஆண்டவர் சொன்னார், there are 7,000 people who have not bowed down to Baal. ஆமா. So அது எலியாக்கே தெரியாது அந்த 7,000 பேர் யாருன்னு ஆண்டவரும் வந்து வெளிப்படுத்தல். So but God had kept 7,000 people without Elijah knowing. God doesn't have to tell anything to Elijah. He is God. அப்போ ஆண்டவர் நம்ம கேட்கலாம், நம்ம இவர் ஒண்டிதான் கரெக்ட், நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் ஆண்டவர் வச்சுக்குவாரு. அந்த ஸ்பிரிட் நம்மள ஆண்டவரோட ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்ம அங்க லீட் பண்ணணும். We have to pray. நம்ம கிட்ட தாக்குது, we are really concerned about going to the right church, pray பண்ணணும். ப்ரே பண்ண ஆண்டவர் லீட் பண்ணுவார் கரெக்டான ஒரு சர்ச். ஓகே, ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து கடைசியா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் தான். ஸோ பி அவேர், டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் பிளைண்ட்லி. எந்த மேன் ஆஃப் காடையும் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. பைபிள் இருக்கு, see if that man of God goes along with the Bible. பைபிளில் இருக்கிறபடி அந்த மேன் ஆஃப் காட் இருக்கிறாரான்னுட்டு then you can make your decisions. And yes, so in the week oda topic was man of God and humbleness. Especially nariya man of God kadu illa, but humbleness பத்தி நம்ம பார்த்தோம். ஆண்டவர் சொல்றாரு எங்கிட்ட அதை கத்துக்கோங்கன்னுட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, let us also be humble. நம்ம வந்து ஒரு பாஸ்டராக தான் இருக்கணும், இல்லை ஒரு டிசைப்பிளாக தான் இருக்கணும்னுட்டு இல்லை. even if you're a believer, being a Christian, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, no, let us also be humble. So next week, we will get back with an amazing topic. Next week, இது ஒரு interesting ஆன topicல we will meet you again and we will discuss more. And இன்னும் நிறைய வரணுமா இருக்கு, நிறைய இன்னும் நம்ம விதவிதமான டாபிக்ஸ் எடுத்து பயப்படாம நிறைய பேர் பேச பயப்படுற டாபிக்ஸ் கூட எடுத்து நம்ம தைரியமா we will see what we can do. ஆண்டவரோட will, ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ we will walk on that path. ஆல்ரைட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அண்ட் yes, share this video to everyone and we will meet you in the next video. Goodbye. Praise the Lord.